Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் வாதிக்கவிருப்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் பயணமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றார். கேலோ இந்தியா போட்டிகளை இன்று அவர் துவங்கி வைத்தார். அடுத்து பல்வேறு கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய போகின்றார். திருச்சி, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம், மதுரை போன்ற கோயில்களில் தரிசனம் முடித்துவிட்டு 21ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து அவர் புறப்படுகின்றார். 22ஆம் தேதி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இருக்கவிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு மக்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருப்பது அது மறுப்பதற்கில்லை. ஆன்மீக அரசியல் என்றெல்லாம் நான் கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கோம். ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிய அந்த ஆன்மீக அரசியல் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டு மக்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துமா, இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது. இதை குறித்து தான் பேசவிருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் ஆர்னன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ஜி.கே. நாகராஜ், வலதுசாரி ஆதரவாளர் திரு நித்யானந்தன் மற்றும் பத்திரிகையாளர் சுகுணா திவாகர். அனைவருக்கும் வணக்கம். திரு அருணன், உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடைய 3 நாட்கள், அதாவது கரெக்டாக அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு முந்தின நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறார். 3 நாட்கள் இங்கே இருக்கிறார். நாடு முழுமைக்கும் அது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒரு பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை ஒரு ஆன்மீக அளவில் ஒரு விஷயத்தையும் விளக்கி சொல்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான பிரச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அதற்கான விளம்பரங்கள் ஒரு பெரிய அளவில் போகும் பொழுது இங்கு பல்வேறு கோயில்களில் தரிசனம் மேற்கொள்கிறார் பிரதமர். இது எத்தகைய மாற்றத்தை, எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஆன்மீக பயணம் என்பது அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏற்படுத்தினால் அது அரசியல் பயணமாகிவிடும். இந்த உள்ள பாஜகவுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் அதுதான், வினோதமான முரணை கொண்டது. ஆன்மீக பயணத்தினால் ஆன்மீகத்துக்கு ஆதாயம் என்றால் அதை நாம ஏற்கலாம். அரசியலுக்கு ஆதாயம் என்றால் அது அரசியல் பயணமாக பிரதமர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஆன்மீக பயணம் அது அரசியல் ஆதாயத்தை உருவாக்குமா என்று நீங்களே கேட்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படியெல்லாம் எந்த பயனையும் இந்த மாதிரியான ஆன்மீகம் விழாக்கள் அல்லது தலைவர்களுடைய பயணங்கள் உருவாக்குவது இல்லை. என்னங்க, ஒண்ணுமில்ல, நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணிக்கு வாக்களிச்சுட்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் அத்திவரதரை போய் தரிசிச்சாங்க. அப்ப அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க, எல்லா திருவிழாக்களுக்கும் போவாங்க, பண்டிகைகளை கடைபிடிப்பாங்க. ஆனா அரசியல் என வரும் பொழுது கவனிங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா எந்த அணிக்கு எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என பார்த்து தான் வாக்களிப்பாங்க. ஆக ரொம்ப அற்புதமான விஷயம், அருமையான ஒரு சிந்தனை போக்கு தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. ஐயா, ஆன்மீகம் மத நம்பிக்கை என்பது எங்களுடைய தனி வாழ்வு, அரசியல் என்பது பொது வாழ்வு. ரெண்டையும் போட்டு நாங்க குழப்பிக் கொள்வதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான நடைமுறை என்பது வெகு காலமாக தமிழ்நாட்டில் இதுல சில விஷயங்கள் ஆன்மீகத்துல இருக்கின்ற பெரியவர்கள், ஐயா வைகுண்டரோ இல்ல வள்ளலாரோ இப்படியானவர்கள் சமுதாயத்துல மாற்றங்களை கொண்டு வருவது, அவங்க அரசியல் தாக்கம் ஏற்படுத்தினாங்கன்னு நான் சொல்ல வரல, சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. அது ரிவர்ஸ்ல இருந்தா, ஒருவேளை அரசியல் சார்ந்த தலைவர்கள் ஆன்மீகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மனதை கவர்ந்தார்கள் என்றால் அது ஒரு முரணா பாக்குறீங்களா? அது சரி வராதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப நீங்க நல்லா கேட்டீங்க. தெற்கே ஐயா வைகுண்டர், வடக்கே ஐயா வள்ளலார். அவங்க 2 பேரும் இந்த 19ஆம் நூற்றாண்டுல செய்த பணிகள், அதனுடைய தாக்கம் என்பது சமயம் சார்ந்த சமூக சீர்திருத்தம். நீங்க வள்ளலார் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் பாருங்க, இந்த அர்ச்சகர் முறையில் இருக்கக்கூடிய சாதி தன்மை, குறிப்பிட்ட சாதியினர் தான் அர்ச்சகராக முடியும். சிதம்பரத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவம், அவர் அனுமதிக்கல ஒரு அளவுக்கு மேல கோயிலுக்குள்ள.
ஆகவேதான் நான் ஒரு சிதம்பரத்தை கட்டுகிறேன் என்று வடலூரில அவர் ஒரு அத கோவில் கூட சொல்லப்பட்டார். அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா திருவுருவம் விக்கிரகம் இருந்தா தானையா இந்த மாதிரி அர்ச்சகர் பிரச்சனை என்று ஜோதி வழிபாட்டை அவர் அறிமுகப்படுத்தினார். அதே போல ஏழை எளியர்களை பற்றி கவலைப்பட்டார், மோசமான ஆட்சியை பற்றி கவலைப்பட்டார். அதனாலதான் இன்னும் அணையாத அந்த அடுப்பு, அனைவருக்கும் உணவு என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார். பாருங்க, ஒரு பக்கம் சமய சீர்திருத்தம், இன்னொரு பக்கம் வறுமை ஒழிப்பு திட்டம். ஆக இன்னும் கூட சொல்ல போனா ஒரு அருள் இல்லாத ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி கடுகி ஒழிக, அருள் நயர்ந்த நன்மார்க்கர் ஆளட்டும் என்றெல்லாம் அவர் பாடியது. சரியா சொல்லப்போனா கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக என்று. ஆட்சி என்றால் கருணையோடு இருக்கணும்யா ஏழைகள் பால். அப்படி இல்லாத காரணத்தினால நான் கிடந்து இன்னைக்கு அனைவருக்கும் உணவு ஊட்டிக்கும். அதே போல நீங்க அந்த பக்கம் ஐயா வைகுண்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவரும் அதே போலதான். அன்றைக்கு அங்க அடித்தட்டு மக்கள், இந்துக்கள் சாதியினால் ஒடுக்கப்பட்டாங்க. தலப்பா கூட கட்டக்கூடாதுங்க ஐயா, அதனாலதான் அவர் தலப்பா கட்டுவார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் வழி வர்றவங்க தலப்பா கட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. ஆகவே அப்படி எத்தகைய சமய சீர்திருத்தத்தை, அது சமூக சீர்திருத்தத்தை மோடி அவர்கள் கொண்டிருக்கிறார். அவர் அதை பற்றி என்ன பேசுறாரு? ஒண்ணுமில்ல, இன்றைக்கு இந்து சமயத்துல சீர்திருத்தம்னா என்ன? வருணாசிரமம் கூடாதியா, பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்க்காதீங்கயா, எல்லாரும் இந்துக்கள்ங்கிறோம். ஆனால் இங்க சாதி அடிப்படையில தான் அர்ச்சகர் முறை இருக்கு. இன்னும் இந்து மதத்துக்குள்ளேயே மோதல் இருக்கு. இப்ப நேத்து கூட, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட காஞ்சிபுரத்துல வடகலைக்கும் தென்கலைக்கும் இடையே மோதல். ரொம்ப வேதனையா இருந்துச்சு பார்க்கும்போது. இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர என்ன முயற்சி? அதாவது ஒரு அரசியல் தலைவர், நாட்டின் தலைவர், பிரதமர் அதிகாரம் மிக்கவர், ஆன்மீகத்துல அது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் சீர்திருத்தங்களையும் செய்து இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்தாதான் அது ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். அப்படி இல்லாத பொழுது அது ஒண்ணு தனிப்பட்ட ஆன்மீக பயணமா இருக்கணும், இல்ல அரசியல் பயணமா இருக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து குழப்புவது சரியில்லைன்னு சொல்றீங்க. இல்ல, அது அரசியல் பயணம் என்பதுதான் என்னுடைய மதிப்பு. சரி சரி. திரு ஜி கே நாகராஜ், அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆன்மீக பயணம் ஒரு அரசியல் ஓவர் டோன் இருக்குது, அதனால அது அரசியல் பயணமாக தான் பார்க்க முடியும்னு சொல்லி அருணன் சொல்றாரு. வணக்கம் அனைவருக்கும். அதாவது இன்னைக்கு பாரத பிரதமர் இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் அழைச்சதை ஏற்றுக்கொண்டு, எனக்கு தெரிய எந்த அமைச்சர் போய் அழைச்சும் பாரத பிரதமர் வந்ததில்லை, எந்த மாநிலக்கும் சென்றதில்லை. முதல் முறையாக இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று, அழைப்பை ஏற்று, தமிழ்நாட்டின் மீது உள்ள அக்கறை காரணமாக, அது மட்டும் சொல்ல முடியாது, இன்னும் கர்னல் கருணாநிதி அவர்கள் மீது வைத்திருக்கின்ற மரியாதை காரணமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு மிகச்சிறப்பா நிகழ்ச்சியை முடிச்சு வச்சிருக்காங்க. நாளை திருச்சி போறாங்க. திருச்சியில அந்த கம்பராமாயணம் அது அங்க அரங்கேற்றப்பட்ட இடம், அதனால அங்க போய் அங்க பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அயோத்தியில அந்த தீர்த்தங்களை எல்லாம் குளிச்சுட்டு தீர்த்தங்களை எடுத்துட்டு போறாங்க. இருந்து அயோத்திக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க அந்த சமுத்திர பூஜை பண்றாங்க. சமுத்திர பூஜை பண்றது ராமர் பண்ணார், இலங்கை போறதுக்கு முன்னாடி பண்ணிய பூஜை, அதையும் பண்றாங்க. முறைப்படி 11 நாள் கடும் விரதம் இருக்காங்க. ஏன்னா அந்த ராமரை பிராண பிரதிஷ்டை பண்றப்போ என்னென்னலாம் செய்யணுமோ அந்த முறைப்படி அவங்க இருந்து செஞ்சு அதற்கான ஒரு முழுமையான ஒரு தவம் சொல்லலாம் நீங்க. ஏன்னா ஒரு 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கிறது. இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியாக அதை கொண்டாட இருக்கின்றார்கள். அதை செய்யக்கூடிய தலைவர் ஒரு விரதத்தோடு இருக்கணும், தவத்தோடு இருக்கணும். அதை செய்யறதுக்காக இங்க ஆன்மீக பயணம் வந்திருக்காங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க காசி அவங்க செஞ்சதும் சரி, மற்ற கோயில்கள் செஞ்சதும் சரி, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இந்த பணியை தொடர்ந்து செய்கிறது. என்ன நாங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோமோ, வாக்குறுதி கொடுத்தோமோ, அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது ஆர்டிகல் 370 ஆகட்டும், அல்லது CA ஆகட்டும், அல்லது இந்த ராமர் அயோத்தி கோயில் பிரச்சனை ஆகட்டும், ரொம்ப சுமூகமா முடிச்சிருக்கு. ஒரு கலவரம் இல்லை, ஒரு குண்டுவெடிப்பு இல்லை, எதுவும் இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு மிக அருமையான ஒரு தீர்வு. அப்ப நீங்க சொல்றதின்படி, உங்க கூற்றின்படி, ஒரு 500 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு கலவரம் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் தீர்வு கொடுத்திருப்பதே ஒரு பெரிய மாற்றம் தான். அப்போ இதை அப்படிதான் பார்க்கணும், ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தான் பார்க்கணும், அது அரசியல் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதிகாரமிக்க பிரதமர் சீர்திருத்தங்கள் என்ன செஞ்சார்ன்ற ஒரு கேள்வி, அது மாதிரியான ஒரு கேள்வியை அருணன் எழுப்பினார் இல்லையா? அப்ப இதுதான் நீங்க அதற்கான ஒரு மாற்றம் நீங்க முன்வைக்கிறீங்க. நான் சீர்திருத்தங்கள் நான் பட்டியலிட்டா நாள் பத்தாது எனக்கு. அவ்வளவு சீர்திருத்தங்கள், 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் மாற்றம் நீங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம்.
நீங்க இன்னைக்கு ஆர்டிகல் 370 முத்தலாக் இதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு போக முடியாது. அவ்வளவு இருக்குது, அவ்வளவு மாற்றங்கள். இன்னைக்கு பொருளாதாரத்துல நான் ஒரு ஏறக்குறைய 3ஆம் இடத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான தேசமாக இந்தியா மாறி இருக்கிறது. அதை பட்டியலிட எனக்கு நேரம் போதாது. இருந்தாலும் கூட இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. இதுல நீங்க தயவு செய்து அரசியல கலக்காதீங்க. என்ன பாஜக செய்ததோ அதை ஒரு பிரைம் மினிஸ்டராக அவர் இன்னைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அரசியல் கலப்பு என்பதை விட இது மக்களுக்கான, ஏறக்குறைய எல்லா மக்களுக்கான. நீங்க இன்னைக்கு காசியில் இருந்து அயோத்திக்கு இஸ்லாமிய பெண்கள் தீப சுடரேந்தி வராங்க. இஸ்லாமியர்கள் விரும்புகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி, அயோத்தி நிகழ்ச்சியில இஸ்லாமியர்கள் பங்கெடுத்தார்கள். அத்தனை பேரும் பங்கெடுத்து நடக்கின்ற நிகழ்வு. கம்யூனிஸ்ட் மாதிரி போன்றவர்கள் தான் இதை அரசியல் பண்ண பாக்குறாங்க. ஆனா மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். ஒரு ஒற்றுமையின் சின்னமாக பிரதமர் திகழ்றான்னு சொல்றீங்க. அனைவரையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்றத சொல்றீங்க. திரு சுகுணா திவாகர், கேட்பதற்கு நல்லா இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கின்றது. அனைவரும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை பிரதமர் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதுல உண்மை இருக்குது இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு இருக்கு. இஸ்லாமியர்கள் விட்டு கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த விட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு நாகராஜ் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, உயிரிழப்பு இல்லாமல் யாரையும் கொல்லாம ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறாரு. பல்வேறு சீர்திருத்தங்களை முத்தலாக் விஷயங்கள்ல இருந்து பட்டியலிடுறார். பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? இல்லை, முதல்ல அடிப்படையில் ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அருணன் சொன்னது மாதிரி ஒருவருடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எதுக்காக ஆன்மீக பயணம் போவாங்கன்னா, புனித தலங்களை தரிசிப்பது, கடவுளை வழிபடுவது, அல்லது பாவங்களை கரைப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆன்மீக பயணம் போவது. இப்போ நம்ம தலைப்பு என்னன்னா, ஆன்மீக பயணம் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னாலே அதில் ஒரு உள்நோக்கம் வந்து விடுகிறது. அப்போ ஆன்மீகங்கிற அடிப்படை அதில் போய் விடுகிறது. இன்னொன்று பார்த்தோம் சொன்னால், ஒருத்தர் விரதம் இருக்கிறார் அல்லது ஏதோ ஒரு சடங்குகளை கடைப்பிடிக்கிறாங்கிறது அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க அனுபவம் சார்ந்தது. இப்போ ஜவஹர்லால் அல்லது ஒவைசியோ ரம்ஜானுக்காக விரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறார்கள் அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அதை வெளிப்படையாக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அல்லது ஒரு கிறிஸ்தவர் பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறார், அவர் இந்த தவக்காலம் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தில் தவக்காலம் இருக்கு இல்லையா, இப்போ ஃபாஸ்டிங் இருக்காருன்னா அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம். ஆனால் இவர் மோடி 11 நாட்கள் விரதம் இருக்கிறார் என்பது விளம்பரப்படுத்தப்படுகிற பொழுது அது அவருடைய தனிப்பட்ட அந்தரங்கம் சார்ந்த ஒரு ஆன்மீக அனுபவமாக இல்லை, அது ஒரு அரசியலாக மாற்றப்படுகிறது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் சொன்ன அந்த கலவரம் இல்லாமல், கொலை இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இது நடக்கிறது அப்படிங்கிறனா, முதலில் இது நடப்பது அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் நடக்கிறது. உச்சநீதிமன்றம் 2019 தீர்ப்பு அளித்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த ராமர் கோயில் என்பது கட்டப்படுகிறது அப்படிங்கிறதானே தவிர இது பிஜேபியுடைய சாதனை அப்படின்னு சொல்ல முடியாது. பிஜேபி இதற்காக 1989 அவங்க அந்த ரத யாத்திரையை தொடங்குகிறார்கள். அந்த ரத யாத்திரை தொடங்குற பொழுது இந்தியா முழுக்க கலவரம் நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். 1992 டிசம்பர் அந்த விஷயங்களை நம்ம விவாதிச்சோம். நாகராஜ் சொல்றது லிமிடெட் சப்ஜெக்ட் தான். இல்ல, மோடி அவர் ஆட்சி காலத்துல இதுக்கு ஒரு தீர்வு வருது. ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புங்கிறது யாருடைய ஆட்சி காலத்தில் வருவதுங்கிறது முக்கியமே கிடையாது. இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. நம்ம விஷயத்துல நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் கூட அரசியல் சூழலை ஏற்றுதான் தீர்ப்புகள் இருக்குது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். கர்நாடகா தண்ணி திறக்க சொல்லுது, உச்சநீதிமன்றம் சொல்லுது. கர்நாடகா திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதேது ஒரு சாமானியன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஆனா கர்நாடகா முடியாதுன்னு சொன்னதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? திருப்ப பேச்சுவார்த்தை. அந்த மாதிரியாக ஒரு நடைமுறை தான் இருக்குது. ஏன்னா அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப தீர்ப்புகளும் அதற்கேற்றப்ப அந்த தன்மை மாறுது. அப்படி இருக்கும்பொழுது ராமர் கோயில் தீர்ப்பு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்பதான் வந்திருக்க முடியும். இன்னொரு விதமாக கூட பார்த்தோம்னா, சரியான திறம்பட வழக்கறிஞர்களை வைத்து வாதிட்டு எதிர்ப்பு தரப்பு இருக்கிறவர்களையும் சமாதானப்படுத்தி அதெல்லாம் செஞ்சது அவர் மோடி அரசோட சாதுரியம். அப்படி எடுத்துக்க முடியாதா? இல்லைங்க, இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது மறுப்பது என்பது ஒருவருடைய சார்பை பொறுத்தது. இப்ப சபரிமலையில பெண்கள் கோயிலுக்குள் போகலாங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான். அதை இந்துத்துவ சக்திகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க மிகப்பெரிய அளவில் நடந்து இன்றைக்குமே அங்கே போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி அரசாங்கம் பற்றி ஒரு சட்டத்தை பிஜேபி அரசு கொண்டு வருகிற பொழுது உச்சநீதிமன்றம் அதை மறுக்கிறது. ஆனால் பிஜேபி அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்ப இந்த 2019 அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பதை ஏற்றுக்கொண்டது என்பது இஸ்லாமியருடைய பெருந்தன்மையை தவிர இதில் பிஜேபியுடைய சாதனை என்பது ஒன்று இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது அயோத்தி ராமர் கோயில் கட்டுவது என்பது மட்டுமல்ல, மசூதி கட்டுவதும் சேர்த்துதான். இப்ப 5 ஏக்கர்கள் நிலத்துல சன்னி வக்பு வாரியம்
உத்தரப்பிரதேச அரசு நிலத்தை கொடுக்க வேண்டும், மசூதி கட்டப்பட வேண்டும் தான் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்து அந்த மசூதி கட்டப்படுவதற்குடைய வேலைகள் என்ன நடக்குது, எதை பற்றியாவது ஏதாவது சின்ன அப்டேட் ஸ்டேஜில் கிடையவே கிடையாது. அப்போ அந்த எந்த அப்டேட்டுமே இல்லை. அப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்து செய்வது என்பதே ஒரு அரசியல் உள்நோக்கம் தான். ரெண்டாவது, இந்த இந்த தீர்ப்பு குறித்து நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இருக்குது, ஏற்பதா மறுப்பதா அப்படிங்கலாம் ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். இன்னொரு பக்கம் இந்த ராமர் கோயில் குடமுழுக்கு அப்படிங்கிறதை ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் வந்து இந்த விழாவை புறக்கணிக்கிறார்கள், அல்லது வந்து இடதுசாரிகள் மதச்சார்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் இவர்கள் இதை விமர்சிக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்து மத நம்பிக்கை உடையவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இவர்கள் சொல்லக்கூடிய சனாதனத்தை ஏற்கிறவர்களே இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். போலோதாஸ் அப்படிங்கிறவர் அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுக்கிறார். அது இன்னைக்கு விசாரணைக்கு வரப்போகிறது. ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று என்னன்னா வந்து அந்த பௌசத் மாதம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதம், இந்து மாதம், அந்த மாதத்தில் இந்து மத நிகழ்வுகள் என்பதை நடக்கக்கூடாது, ஆனால் மரபை மீறி நடத்துகிறார்கள். இரண்டாவது, பூரி சங்கராச்சாரியர் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அவர் வந்து தெளிவாகவே வந்து மோடி வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடாது கருவறையில் போய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பிராமின் பிரச்சனை எடுக்கிறார். மூன்றாவதாக பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த கோயில் இன்னும் கட்டி முடிக்கப்படவே இல்லை. டிசம்பர் மாதம் தான் இது முழுமையாக கட்டி முடிக்கப்படுகிறது. கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு ஒரு குடமுழக்கு நடத்துவது என்பதே இந்த இப்போ ஜனவரி மாதம் நடத்துறாத 6 மாதம் எலெக்ஷனில் வந்து தங்களுடைய சாதனையாக பிரச்சாரம் பண்ணப்படுவதற்காகத்தான். அடிப்படையில் இது வந்து மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய, அவர்களை புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான். கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு குடமுழக்கு நடத்துவது என்பதே அவர்கள் சொல்லக்கூடிய மத நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு விஷயம். ஆன்மீகம்ன்றதுக்கும் இது அரசியலாக்க பார்க்கிறார்கள், ஆன்மீகத்தை முதலீடாக வைத்து அரசியலாக்க பார்க்கிறார்கள். நிச்சயமா திரு நித்யானந்தன், சில விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்மீக நாட்டத்தோடு நீங்க பயணிக்கலாம், அது வந்து வெளியே மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கும் ஆன்மீகம் இறைவனுக்குமான உங்களுக்குமான அந்த தொடர்பு, அந்த ஆன்மீக பயணத்தில் நீங்க இருக்கீங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனா அதை நீங்க வெளியே சொன்னீங்கன்னா விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லி சுகுணா தேவகர் சொல்றாரு. பிரதமர் விரதம் இருக்கிறாரு, அவர் தரையில படுத்து தூங்குறாரு, அவர் இன்னும் 10 நாட்களுக்கு வந்து வெறும் இளநீர் மட்டும் பருகிறாரு, இப்படின்ற செய்திகள்லாம் வருவதே அது விளம்பரம் ஆயிடுது. அதுக்கு மேல அதுல ஆன்மீகம் இல்லை, ஆன்மீக கனெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வராதா? நன்று. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் என்பது பாரத நாட்டை பொறுத்தவரையில் பாரதத்தினுடைய ஆன்மாவே ஆன்மீகம்தான். ஆன்மீகம் இங்கு தழைத்தோங்கிய காரணத்தினாலே தான் உலகத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாத அத்தனை நம்பிக்கையை கொண்டவர்கள் கூட இங்கே வந்து தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் தங்களுடைய மதத்தில் இணைத்துக் கொள்வதற்காகவும் பிரார்த்தனை செய்வதற்காகவும் பல காலங்களாக அந்த பண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இங்கே நீ எந்த கடவுளை வணங்குகிறாய் என்பதல்ல, ஏக்கம் சத் என்று ரிக்வேகத்தில் சொல்லியிருக்கிறது. அதுபோல் உண்மை என்பது ஒன்றுதான். நம்முடைய நபிகள் நாயகம் கூட இறைவன் ஒருவனே என்று சொல்கிறார். எல்லா கடவுளுமே எல்லா மதத்திலையுமே இறைவன் ஒருவன் தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேரில் அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்பட்ட அலங்காரங்களை ஆடைகளை அவர்கள் உடுத்தி மகிழ்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்குது. ஆக இந்த பக்தி வேற ஆன்மீகம் வேற அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். பிரதமர் அவர்கள் ஆன்மீக நாட்டம் உள்ளவர் தான், பக்தி உள்ளவர் தான். அவர் ஏற்கனவே தன்னுடைய பக்தின்றத நீங்க வந்து மதம்னு சொல்றீங்களா? ஆன்மீகம் வேற பக்தி வேறனா எப்படி பிரிக்கிறீங்க? பக்தி என்பது ஒரு மீது நாம் செலுத்துகின்ற ஒரு நெருக்கமான அன்பு அல்லது பயம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பக்தின்றது இறைவனுக்கு மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு மீது யாரோட வேணாலும் தேசபக்தின்னு சொல்றோம். சரி, ரைட், சரி. ஆக பக்தி என்பது ஒரு பொருளில் நாம் வைத்திருக்கக்கூடிய நாட்டத்தை பொறுத்து இருக்கிறது. சரி. ஆன்மீகம் என்பது தனக்குள்ளேயே காண்பது. தன்னை படைத்தவன் யார், இறை தேடல் வச்சுக்கலாம். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தனக்குள் பார்ப்பது ஆன்மீகம். இப்போ பிரதமர் அவர்கள் ஆன்மீக பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியலாக்கப்படுகிறது என்று பார்ப்பவர்களுக்கு அப்படி தெரியலாம். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அது அரசியல் அல்ல, ஆன்மீகம்தான் இந்த நாட்டினுடைய ஆன்மா. அப்படி இருக்கும்போது அரசியலாக கருதினாலும் கூட தவறல்ல. ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவானது. இல்லை, நம்ம அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம கடந்து ரொம்ப தூரம் டிராவல் ஆகிட்டோம் இல்லையா?
ஆன்மீகம்ன்றது அந்த காலகட்டத்தில் அரசர்கள் எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தான், கோயிலை சார்ந்து தான் அரண்மனையே வந்து செயல்பட்டு இருந்தது. அங்கே எல்லாமே அவர்களை கன்சல்ட் பண்ணி செஞ்சாங்க. அந்த காலத்திலிருந்து நம்ம வந்து ஜனநாயகத்திற்கு வந்துட்டோம். இப்போ ஆன்மீகத்தை அரசியலோடு கலப்பது பேராபத்துன்றத பல நாடுகளில் பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, நம்ம பக்கத்து நாட்டிலே பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இலங்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே எங்கெல்லாம் மதம் வருதோ அந்த நாடு வந்து வீழ்ச்சி அடையுது, சரிவடையுது, விழுது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இங்கே மட்டும் நம்ம நாட்டில் மட்டும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து நாம் வளர்ந்துட முடியும்ன்ற நம்பிக்கை எங்கிருந்து வருது? அருமையான கேள்வி. இதற்காகத்தான் இந்த கேள்வி வருவதற்கு முன்பாக என்னுடைய முதல்ல துவக்க உரையிலேயே சொன்னேன், இந்த நாடு ஆன்மீக நாடு. அதனால்தான் பல நம்பிக்கைகள் கொண்டவர்கள் வர முடியும். மற்ற நாடுகளைப் போல் அல்ல இந்த நாடு. இந்த மண்ணிலே உள்ள மைந்தர்களுக்கு அப்படிப்பட்ட பக்குவம் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. இதைத்தான் முதலில் நான் குறிப்பிட்டேன். இந்த நாட்டினுடைய ஆன்மா, இந்த நாட்டினுடைய ஆன்மீகம்தான் ஆன்மா. மற்ற நாடுகளை பொருளாதாரத்தை பேசலாம், மற்ற நாடுகளை வளர்ச்சி, வேறு எது வேணுமாலும் பேசலாம். ஆன்மீகத்தை தவிர்த்து இந்த நாட்டை சிந்தித்து பார்க்கவே முடியாது. அது இந்து ஆன்மீகமா, முஸ்லீம் ஆன்மீகமா, கிறிஸ்துவ ஆன்மீகமா என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆன்மீகம் என்பது மனிதனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும். இல்லை, நீங்க பேசுனதும் ஜி கே நாகராஜ் பேசுனதும் கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும், வட இந்திய தொலைக்காட்சிகளில் வரிசையா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் நீங்க நித்யானந்தன் பேசுற மாதிரியோ நாகராஜ் பேசுற மாதிரியோ பேசுறாரா? அவர் எல்லாத்திற்கும் முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை சாடி தான் பேசுறாரு. இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து இந்துக்களை காப்பாத்தினது நரேந்திர மோடி, இஸ்லாமியர் இல்ல கொஞ்சம் விட்டா நம்மளை எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்கன்னு பேசுறாங்க. நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்கு, மதுரால காசியில இருக்கு மசூதிகள்லாம் இடிச்சிட்டு அங்க கோயில்களை கட்டுங்க, இங்க ராமர் கோயில் முடிஞ்சிச்சு, கிருஷ்ண ஜென்மபூமின்னு அடுத்து ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஆன்மீகமா? நீங்க சொல்றது ஆன்மீகம்ன்றது அனைத்து இறைவனை தேடுதல், அது எந்த இறைவனா இருந்தாலும் சரி. ஆனா இது மதவாதத்துக்கு மாறிடாதா? ஆன்மீகத்துக்கும் மதவாதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்ல, அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க. பழைய காலத்தில் அது இருந்தது, இப்பொழுது இல்லை என்பதே நம்முடைய இயக்கமாக இருக்க வேண்டும். அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். நாம் இழந்த விழுமியங்களை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அது மாறி பொருள்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக்க வேண்டும். பழசை இழந்துட்டோம்னு ஏன் சார் நம்ம நினைக்கிறோம்? பழசுல தவறுகளை களைந்து தான போணும். மன்னர் காலத்துல இருந்து இப்ப இல்ல இல்லையா ஜனநாயகம்? நீங்க ஜனநாயகம் என்பது ராமராட்சி முடியாது. ஒண்ணும் இல்ல சார், நான் எல்லா மதத்துக்கும் உதாரணம் சொல்ல முடியும் சார். புத்த மதத்துக்கு ஸ்ரீலங்கா, இஸ்லாமுக்கு வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு யூரோப்ல இருந்த அந்த புனித போர்கள்ல அங்கு உள்ள போப்பாண்டவர்களுக்கும் ராஜாக்களுக்குமான சண்டை வந்து அந்த நாட்டை எவ்வளவு சீரழிச்சதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது மோசத்தை நம்ம களைஞ்சு விடணுமா? அது வந்து இல்லைன்னு நம்ம வருத்தப்படணும். 47 இந்தியாவிலும் ரத்த கலரி ஏற்பட்டது. என்ன காரணம்? மதத்தை வைத்து நாட்டை பிரித்தார்கள், அதுதான் காரணம். இப்பொழுது அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஏற்பட்ட பிரிந்து போன பிறகு அப்படிப்பட்ட இரத்த கலரி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறதா? ஏற்பட முடியாது. இந்த மண்ணிலே அந்த பண்பு இருக்கிறது. சிலது நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா காலத்தில் இருந்தது, அப்பெல்லாம் முடியாட்சியிலும் கூட குடியாட்சி இருந்தது. மக்கள் என்ன சொல்லுகிறார் என்று பொற்கை பாண்டியனுடைய கதையை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கூட இரவில் எப்படி நடக்கிறது தான். அவர் மார்வேடத்திலே பொறுக்கின்ற பொழுது ஒரு வீட்டிலே பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு ஒரு திருடன் யாரோ வந்திருக்கிறான் என்று அவர்கள் சத்தம் கேட்டு வெளியே வந்தபோது இவன் ஓடி விடுகிறான். அடுத்த நாள் அரசனிடத்தில் அந்த பெண் மனு கொடுக்கிறாள், என் வீட்டிற்கு திருடன் வந்தால் இத்தனை நாள் இந்த நாட்டில் திருட்டு என்பதே இல்லாமல் இருந்தது, யார் என்று தெரியவில்லை, மர்ம நபர் வந்தார் என்றார். உடனே சபையை கூட்டினார்கள், அந்த பெண்ணையே கேட்டார்கள். அப்படி வந்தவனை நாம் பிடித்து விட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று. அவன் தட்டிய கதவு இருக்கிறதே, அந்த கையை அறுக்க வேண்டும் என்று சொன்னான். அப்படி அறுத்த காரணத்தினாலே பொன்னாலான கைகளை அவர் வைத்தனால பொற்கை பாண்டியன்னு பேர். தமிழ்நாட்டில் நம்ம சொல்றோம் இருக்கு இல்ல. இவையெல்லாம் ஜனநாயகம் நீங்க சொன்னீங்களே, அந்த குடியாட்சி சார். நீங்க சொல்றது நம்ம ஒட்டு மொத்தமா பார்க்க கூடாது. அந்த காலத்துல மன்னர் ஆட்சியில ஜனநாயக கூறுகள் அங்கொன்று இங்கொன்று இருந்து இருக்குது. அந்த நம்ம வந்து தேர்வு செய்யறது தயவு செய்து இல்ல. மன்னராட்சியில ஜனநாயக முறை தான் இருந்தது. நாடு என்றைக்குமே எல்லோரையும் சமமாக மக்களை மதிக்கின்ற நாடு. அது மட்டுமல்ல, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற நாடு. சர்வே ஜனோ சுகினோ பவந்தோ என்று சொல்லுகின்ற நாடு. நாம் வந்து ஹிஸ்டரியை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட முடியாது சார். இல்ல, நான் உங்களுக்கு என்ன கேட்கறேங்க, பாரதி எப்போங்க? பாரதி என்ன வேத காலத்தில் இருந்தாரா? பாரதி இப்போதானங்க இருந்தாரு. இந்த நூற்றாண்டில் தானே, 19ஆம் நூற்றாண்டு தானே வாழ்ந்தாரு. சுதந்திரத்துக்கு முன்னாடி போயிட்டார், அவ்வளவுதானே. பாரதி என்ன பண்ணான்? மாரத வீரர் மலிந்த நன்னாடு நாட்டை பத்தி சொல்றான். மாமுனி ஓர் பலர் வாழ்ந்த பொன்னாடு.
நாட்டை பற்றி சொல்லுகின்ற போது மாரத வீரர்களை சொல்லுகின்ற பொழுது முனிவர்களையும் சேர்த்து சொல்றான். ஆன்மீகம் கலக்கலாமா என்று கேட்கிறார்களே, நம்முடைய ஊனோடு உடம்போடு ரத்தத்தோடு அவை கலந்திருக்க வேண்டும் என்பதை பாரதி சொல்லுகிறார். செலக்டிவா நீங்க சுட்டி காட்டுறீங்க. பாரதி கோவப்பட்டு பேசின பாடல்கள் வரிசையா சுட்டி காட்டலாம். நாரத கானம் நலந்திகழ் நாடு நல்லனையாவையும் நாடு நாடுன்னா பாரதி சொன்னான். நான் திருப்ப ஒரு நம்ம இந்த தலைப்புக்கு வந்துரும் சார். இல்ல சார், இல்ல ஒரு கிளாரிஃபை மட்டும் பண்ணிடுறேன். தலைப்பு என்னன்னா, ஆன்மீகம் வேண்டான்னு யாருமே சொல்லல சார். ஆன்மீகம் இந்த நாட்டுல இருக்கட்டும். ஆன்மீகமும் அரசியலும் கலப்பது நாட்டுக்கு நல்லதா? அது கம்பார்ட்மெண்டல் இல்ல, அது நம்ம வாழ்க்கை முறை. உங்களுடைய ரத்தத்திலே இருக்க வேண்டும், குருதியிலே இருக்க வேண்டியது ஆன்மீகம். அது தனிப்பட்ட முறை. சரி, ஒரு முடிச்சிடுறேன். நான் ஒரே பாரதியுடைய முழுசா முடிச்சிடுறேன், புரியுதுங்களா? நாரத கானம் நலந்திகழ் நாடு நல்ல யாவையும் நாடுன்னு அதோட நிறுத்தல. பூரண ஞானம் பொலிந்த நாடு புத்தர் பிரானருள் பொங்கிய நாடுன்னா அந்த அளவிற்கு ஆன்மீகத்திற்கு நாட்டை சொல்லுகின்ற பொழுது ஞானமுள்ள நாடு என்று சொல்லுகிறான், புத்தன் பிறந்த நாடு என்று சொல்லுகிறான், நல்லன நாடும் நாடுன்னு சொல்லுகிறான், நாரதரை சொல்லுகிறான், மாரத வீரர் என்று சொல்லுகிறான், முனிவோர்களை சொல்லுகிறான். எனவே இவைகள் நம்முடைய ரத்தத்திலே கலந்திருக்க வேண்டும், குருதியிலே இருக்க வேண்டும் என்ற உறுதி நமக்கு வேண்டும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாம் அன்றாட வாழ்க்கையில் கலந்திருக்கின்றது ஆன்மீகம், மாற்றம் இல்ல. அந்த ஆன்மீகம் தான் அரசியலாக இருக்கணும்னு சொல்லி பாரதி பாடி இருக்கிறாரா? ஆன்மீகம் கொண்ட நாடு இல்லன்னு சொல்லலையே. எத்தனை கோயில்கள் இருக்கு, கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கிறோம். பாரத நாட்டை பாடுகின்ற பொழுது ஆன்மீக பெரியவர்களை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது இரண்டும் ஒன்றுதானேங்க. சரி, நாம் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம். சொல்ல முடியுமா? சரி, நாம் பேசலாம். விரதம் இருக்கிறார், அது விளம்பரமாகிறது. விரதம் இருப்பது விஞ்ஞான ரீதியாகவே எல்லா மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு விரதம் இது போன்ற பலது இருக்கிறது. கிறிஸ்துவத்தில் கூட 40 நாள் விரதம் இருக்கிறார்கள். தனிப்பட்ட அனுபவம். அதை ஏன் விளம்பரம் பண்ணி அரசியலாக்கணும்? அதனால மனிதன் எல்லா மதத்திலையும் எல்லாம் இருக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது. அரசியலாக்கப்படுவதுதான் பிரச்சனை. நீங்க சொன்ன பாரதியாரே சொன்ன இப்ப தேவாரத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஆவுரித்து தின்றுள்ளும் புலையரேனும் அவர் கண்டீர் யாமனங்கும் கடவுளரே. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவராக இருந்தாலும் யாமனங்கும் கடவுளரேன்னு இருக்கு. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடான்னு ஒருத்தர் அடித்துக் கொள்வதுதான் அரசியல். ஆன்மீகம்ங்கிறது தேவாரம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் வேற, மாட்டிறைச்சி சாப்பிட்டு ஒரு அடிச்சு கொள்ளக்கூடிய அரசியல் என்பது வேற. அங்கதான் நம்ம பிரச்சனை. உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய கருத்துக்களை நாம் நடைமுறையில கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாமே தவிர ஆன்மீகமே தவிர அது ஒரு தனிப்பட்டது என்று சொல்வதை இந்த நாட்டில் இருந்து இந்த மண்ணில் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இந்திய நாட்டில் ஆன்மீகத்தையும் அரசியலையும் சேர்த்து பார்ப்பது தவறு இல்லை. ஒரு ஆன்மீகம்ன்றது நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய உடம்புல ஒத்து போன ஒரு விஷயம்னு சொல்றாரு. அதனால நீங்க மற்ற இடத்த மாதிரி நீங்க பிரித்து பார்ப்பது சரியில்லைன்னு சொல்றாரு. அதாவது அரசியல் சாசனத்தினுடைய முகமுறையே மறுக்கிறாங்க. அது மதச்சார்பற்ற குடியரசுங்கிறது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஐயா மதச்சார்பு குடியரசு தான் நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு தான் அவங்க 2 பேருடைய பேச்சு. அது மட்டுமல்ல, பிரதமருடைய நடவடிக்கை இப்ப பாருங்க, ராமர் கோயில் அதனுடைய கும்பாபிஷேகம், நாட்டுடைய பிரதமர் என்ன அறைகூவல் விடுறாரு. இப்ப 2 நாள் முன்னாடி கேரளாவுல போய் அங்க பாஜக ஊழியர்கிட்ட பேசுறாரு. ஒவ்வொரு வீட்டிலும் ராம் ஜோதி ஏற்றப்பட வேண்டும் என்கிற செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்று தன்னுடைய கட்சிக்காரருக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும்னா அது எப்படிங்க? அங்க முஸ்லிம்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, ஏன் இந்துக்கள்லயே வேறு கடவுள்களை வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்து மதத்துல ஒரு அருமையான விஷயம் அவருடைய பன்மைத்தன்மை. அப்ப உதாரணமா ஆதிநகர்த்தார்கள் இருக்காங்க, அவங்க எப்படி ராம வழிபாடை ஏற்றுக்கொள்வாங்க? ஆனா நாட்டின் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, ஐயா ஒவ்வொரு வீட்லயும் ராமஜோதியை ஏற்று தன்னுடைய கட்சியக்காரங்களை பார்த்து அது நடக்குதான்னு பாரு. இதுல என்னங்க அவர் சொல்லுகிற புனிதமான ஆன்மா இருக்குது? இன்னும் கூட அவங்க சொல்றாங்கல்ல, ஐயா சத்தியம் ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணுதான். ரொம்ப அருமை. விஜய் நீங்க கூட சொன்னீங்க, விஜய் என்ன பேரு, அப்ப நம்ம நெறியால நீங்க கூட சொன்னீங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு. ஆனா அடிப்படையான விஷயம் அதுதான். முஸ்லிம் மக்கள் தங்களுடைய பள்ளிவாசலாக மசூதியாக கருதியதை இடிச்சிட்டு தானையா இன்றைக்கு அங்க கட்டப்பட்டிருக்கு. அப்போ சத்தியம் ஒன்றுதான் என்றால் அதுவும் ஒரு வழிபாட்டு தலம் தானே, அதை போய் ஏன் இடிச்சிங்க? இவங்க நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எல்லாம் சொல்றாங்க. தயவு செய்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பழையபடி எடுத்து படிக்க சொல்லுங்க. அதுல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 1949 அங்க கொண்டு போய் இந்த ராமருடைய சிலைகளை வைத்ததே சட்டத்துக்கு புறம்பானது.
அது முஸ்லிம்களுடைய அந்த கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிடம் திரு அருணன், நாம வந்து ராமர் கோயில் தீர்ப்பு அது நிறைய விவாதிச்சோம்னு நினைக்கிறேன். பாபர் மசூதி இடிப்பு இதெல்லாம் நிறைய விவாதிச்சோம். நாம் அதை கடந்து இன்னைக்கு மற்ற விஷயங்களை பேசிடுவோம் இல்லையா? இல்லங்க, அதெல்லாம் நியாயம் இல்லை. இங்க பாருங்க, நீங்க வந்து அவர் எப்படி பேசுறாரு நாகராஜ் ஐயா, ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் சுமூகமா முடிச்சு வச்சு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சுன்னு அவங்க தானே பேசுறாங்க. திரு நாகராஜ், திரு ஜி கே நாகராஜ், உண்மையை சொல்றேன், நடந்ததை சொல்றேன். அதே போல அவங்க 49ல வச்சதும் சட்ட மீறல், இடிச்சதும் 92ல இடிச்சதும் சட்ட மீறல் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு போய் எடுத்து படிச்சு பாருங்க. ஆனாலும் அவங்க கட்டணும் என சொன்னதும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. நான் ரெண்டையும் சொல்றேன், நீங்க வந்து செலக்டிவா பேசுறீங்க. ஆகவே தயவு செய்து நீங்க வந்து, நான் சொல்றேன், நான் வந்து கம்பராமாயணத்தை ரசிச்சு படிச்சவன். இந்த மாதிரி இன்னொருவருடைய வழிபாட்டு தலத்தை வந்து கைப்பற்றி இடிச்சு அங்கதான் தனக்கு கோயில் கட்டணும் என்று ஸ்ரீராமனே விரும்பி இருக்க மாட்டானே. இருங்க இருங்க, என் கருத்தை சொல்ல வர ஏன் பதட்டப்படுறீங்க? அருணன் முடிச்சிட்டோம், நீங்க அடுத்து உங்களுக்கு நேரம் தரேன். நான் எல்லாத்தையும் இல்ல, ஏன்னா அவன் முதல் நாள் கூப்பிட்டு உனக்கு அரியணை என்ன சொல்றாப்புல, ஆனால் அடுத்த நாள் கையை கூப்பிட்டு உனக்கு அரியணை இல்லைங்கிறாப்புல. ஆனால் அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா, சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை ஒத்திருந்தது என்று அற்புதமா பாடுவான் தமிழ் கவி கம்பன். பதவி போனாலும் முகத்துல மாறுதல் இல்லையா, தம்பிக்காக விட்டு கொடுக்கிற தியாகி. அப்படியாப்பட்ட ஸ்ரீராமன் இன்னொரு சகோதர மதத்தினுடைய வழிபாட்டு தலத்தை வந்து இடிச்சுக்கிட்டு அங்கதான் கட்டுவான் கோயில சொன்னா அந்த ராமனே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் கருத்தை சொல்றேன், நீங்க மறுக்கலாம். அது இல்ல திரு, நான் ஏன் இதை கடந்து போலான்னு சொன்னேன்னா, இது வந்து ஜி கே நாகராஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல கடக்க முடியாத விஷயமாக அது மாறாத காயமா கூட இருக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இதற்கு மேல அங்க பாபர் மசூதி 1990களில் இடிக்கப்பட்டு விட்டது. இப்ப அடுத்து என்ன தீர்வு நம்ம உள்ளது? ஒரு மசூதி, ஒரு கோயில்னு ஒரு தீர்வை உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. அதை அனைவரும் இஸ்லாமியர்களும் ஏத்துக்கிட்டாங்க, வலியோட காயத்தோட ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக நாம் நகரும் பொழுது அனைவரும் சகோதரத்துவத்தோடு நாம் நகர்றோமா அப்படின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது ஜி கே நாகராஜ், நித்யானந்தா அருமையா பேசுறாங்க. அவங்க வந்து நாம அனைத்தும் ஒன்றுதான், ஆன்மீகம்ன்றது அனைத்து மதத்தையும் அடக்கின்றாங்க. அப்படி பேசும்போது சரியான்றது தானே வருது. நாம அதுக்கு அடுத்ததுக்கு நகர்ந்துருவோம்னு சொன்னேன். அதனால இல்லங்க நெறியாளரே, நீங்க அவங்க 2 பேருடைய கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்றீங்க, நான் அதெல்லாம் கேட்டுட்டு தானே பேசுறேன். நான் என்ன சொல்றேன், அனைத்து முஸ்லிம்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நீங்க நெறியாளரா இருந்து எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு தீர்ப்பு சொல்றீங்க. இல்ல நான் தீர்ப்பு சொல்லல திரு அருணன். நீங்க வந்து, அதாவது இங்க அரங்கத்துல இருக்கிறவர்கள் பேசுறதை விட மாற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவரோ பிரதமரோ செஞ்சிருந்தாருன்னா அப்ப அதை நீங்க சுட்டி காட்டுங்கன்னு சொல்றேன். நான் பழைய விஷயங்கள் நிறைய விவாதிச்சிட்டோம், அதுக்கே போக வேண்டாம்னு சொல்றேன். இல்லங்க, இப்ப அதுதான் பெரிய கொடுமை. பழச பூரா மறைச்சுக்கிட்டு எல்லாரும் இப்ப இருக்கிறத மட்டும் நாகராஜ், ஒரு நிமிடம் இருக்கு நாகராஜ், நான் முடிச்சிடுறேன். நீங்க பழசு எல்லா பழசையும் சொல்லுங்க, எல்லா பழசையும் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அங்க ஏற்கனவே கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சு கொடுத்தான் கட்டினாங்கன்னு. அதே உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இடிக்கப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அடியிலிருந்து வேறு சில கட்டட பொருட்கள் இருந்தாலும் அவை வந்து ஒரு மாற்று அரசரால் இடிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இல்லை. இருந்தாலும் அந்த இடத்தை ராமர் கோயிலுக்கு தருகிறோம். இப்படித்தான் தீர்ப்பு இருக்கு, எடுத்து போய் படிங்க. நான் அடுத்தாப்புல மிக முக்கியமான கேள்வி வந்து என்னன்னா, இப்ப வந்து அவர் வந்து இந்த பூமியை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, பாரதியுடைய பாடலை சொன்னாரு. ஆனா எனக்கு வேறு சில பாரதி பாடல் தெரியும். சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோறுன்னும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லுமேயானால் அது சாத்திரம் என்று சதி என்று கண்டோம் என சொன்னவனும் எங்களுடைய மகாகவி பாரதி தான். ஏன் அப்படி பாடுனா, அந்த வர்ணாசிரம கொடுமையை பார்த்து சாத்திரம் சூத்திரனுக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதினு சொன்ன சாத்திரம் இது மனு சாஸ்திரம். இப்ப நான் சொல்றேன், சாதாரண வந்து ஆன்மீகவாதிகளுக்கு மனு சாஸ்திரத்தை ஏற்க மாட்டாங்க. ஆனால் பாஜகவும் சங் பரிவாரமும் அவங்க சொல்லக்கூடிய அந்த சிந்தனையில, அவங்களுடைய ஆன்மீகவாதத்துல மனு சாஸ்திரம் உண்டு, வர்ணாசிரமம் உண்டு. எங்க அதை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் மறுத்து பேசியிருக்காரா நாட்டுடைய பிரதம மந்திரி? மனு தர்மத்தை ஏற்று பேசியிருக்காரா? இது வரைக்கும் நம்ம கேட்டதே இல்லைங்களே. அதுதான் உள்ள சிக்கல். அந்த மனுராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் மனு தர்மம் எங்க இருக்கு சார்?
மனு தர்மம் எந்த சட்டத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. திரு அருணன் முடிச்சிருங்க, நான் அடுத்தது போறோம். எப்படி சார் அவர் பாட்டுக்கு நிறைய பேசிட்டே போறாரு, பேசிட்டு இருக்காரு. ஐயா இது நல்ல கேள்வி. மனு தர்மம் எங்க இருக்கு? ஒண்ணும் இல்ல. சங்கராச்சாரியார் ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு? ஜிஆர் ஏன் ஒரு குறிப்பிட்ட சாதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு? இதெல்லாம் இப்ப இந்த கோயில் திறப்பு விழாவே மனு தர்ம விதிகளுக்குரிய மீறல் என்று சங்கராச்சாரியார் ஒருத்தர் பேசியிருக்காரு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? அது தயவு செய்து இப்பெல்லாம் மறைச்சு பேசாதீங்க. இந்த நாட்டுல இன்னும் சாதி பிரச்சனை இருக்கு, இன்னும் வர்ணாசிரமம் இருக்கு. அதை ஒளி இன்னும் சொல்ற இந்துக்களுக்காக, ஏழை இந்துக்களுக்காக மோடி என்ன பண்ணாரு? நீங்க திரு அருணன் ஒரே ஒரு விஷயம் நம்ம இடைவேளை எடுக்கணும். அதற்கு முன்னதாக நீங்க என்ன சொல்றீங்க? நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை மாற்ற முடியலன்னு, அதற்கு இந்த சாஸ்திரங்களுக்கு எதிர்த்து என்ன பேசியிருக்காருன்னு கேக்குறீங்க இல்லையா? சங்கராச்சாரியார்களே அவர் மீது விமர்சனம் வைக்கின்ற அளவுக்கு அவர் இந்த பிராண பிரதிஷ்டையை நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சமுதாயத்திலிருந்து வரலனாலும் அவர் செய்யறாரு இல்லையா? இதை நீங்க ஒரு மாற்றமாக, இது ஒரு புரட்சியாக பார்க்க மாட்டீங்களா? இதே போல நான் சொன்னேன் பாருங்க, சங்கர மடம், ஜிஆர் மடம், இதே போல தமிழ்நாட்டில் கூடிய ஆகம கோயில், இப்ப போறாள் ஸ்ரீரங்கம் கோயில், சிதம்பரம் கோயிலுக்கு போகல, அந்த கோயில்களையும் அனைத்து இந்துக்களும் உரிய பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம், அனைத்து இந்து பெண்கள் ஆகலாம் என்று பேச சொல்லுங்க மோடிஜிய. என்னடா தெரியாம பேசுறோம்? இவங்களுடைய அரசியலுக்காக விளம்பட ஆன்மீக பயணத்தை அடிப்படையாக ஆன்மீகவாதிகள் செய்யணும். இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி செய்வது என்பது அரசியல் சாசனத்தினுடைய மாண்பை குலைத்து நாம் பேசலாம். திரு ஜி கே நாகராஜ், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்களை அவர் முன்னெடுத்து செய்யும் பொழுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருங்க. அதாவது இந்து மதம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, அது மதம் அல்ல. மிக பழமையானது, ஆனால் புதுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அடிப்படைவாதம் கொண்டது அல்ல. முதல்ல பதிவு செஞ்சிடறேன். கௌமாரம், காணபத்தியம், சைவம், வைணவம், சாக்தம், இப்படி 5 பிரிவுகள் இருந்தாலும் கூட இது வாழ்வியல் முறை, எப்படி நான் வாழ்றதுங்கிறத சொல்லி தர்ற முறை ஒண்ணு. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீ மதமா பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இன்னொரு பாயிண்ட் அவர் சொன்னாங்க. அதாவது சோம்நாத் ஆலயம் இடிக்கப்பட்டது, பலமுறை இடிக்கப்பட்டது, மசூதி கட்டப்பட்டது. அன்னைக்கு நேரு இருந்தார். அன்னைக்கு மீண்டும் அங்கே மசூதி இடிக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டது. அது காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது. அன்னைக்கு எதிர்பார்க்கல. இப்ப நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு இதுதான் பிரச்சனை. அதாவது இதுதான் பிரச்சனை. இல்ல, அனைவரும் ஒத்துக்கிட்டு விவாதிக்க கூடாதுங்கிற என்னுடைய கருத்து ஒண்ணு. இல்ல இது பிரச்சனை. இதோட நிக்காதுன்னு நான் சொல்றேன். நீங்க சோமநாதர் ஆலயம் சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு ராமர் கோயில் வந்துருச்சுல, நாளைக்கு மதுரா வராதா? இல்ல நாளைக்கு காசிலையும் மதுராவிலையும் மசூதியை இடிக்க மாட்டோம் நீங்க சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா? இதோட முடிஞ்சிருச்சு நீங்க சொல்ல முடியுமா? பிரதமர் சொல்லிடுவாரா? இல்லைங்க, நீங்க நான் சொன்னதுக்கு சொல்றேன். அடையாளங்கள் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கிறது சொல்ல வரேன். இன்னொன்னு, இப்ப நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அமைதியா போற இங்கே இல்லை, எதுவா இருந்தாலும் சட்டப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு, அவங்க சொன்னாங்க வேலை முடியல. பாருங்க, 100% வேலை முடிஞ்சிச்சு. நம்ம ஊர் கோயில் மாதிரி கும்பாபிஷேகம் வைக்கிறது கும்பத்துல அல்ல, அங்க பிராண பிரதிஷ்டை செய்ய போறாங்க. மோடிஜி அவங்க செய்யல. அவங்க கல்யாண வீட்டுல போய் தாலி எடுத்து விருந்தர், அவ்வளவுதான். அதை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, அவங்க தான் செய்ய போறாங்க. மோடிஜி அங்கு முன்னிலையில் இருக்க போறார். நான் கேட்கிற கேள்வி எல்லாம், நீங்க பிராமணன் சொல்ற அந்த துவேஷத்தை காண்கிறீங்க அவங்க மேல. இது ஓபிசி சேர்ந்த ஒரு பிரதமர் செய்யறப்ப ஏன் வரவேற்க மாட்டீங்க? சோ அங்க உங்களுக்கு மீண்டும் பிரிவினை உண்டாக்கணும். ஒரு பாரத பிரதமர் ஒரு பிரதமராக இருந்து செய்கின்ற காரியத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற யாருதான் அதை செய்ய முடியும்? இன்னொன்னு சொன்னாங்க, காங்கிரஸ் இருந்தப்போ ராமர் பிறந்ததற்கான அடையாளமே இல்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணது காங்கிரஸ், கூட கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. நான் அதனால என்ன சொல்றேன்னா, தயவு செய்து ரொம்ப உள்ளுக்குள்ள போக வேண்டாம். நல்ல நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்க அரசியலா பார்க்காதீங்க. ஏன்னா நம்முடைய அரசியல்ல ஆன்மீகம் கலந்திருக்கிறது. நீங்க போய் ரம்ஜானுக்கு நீங்க ரம்ஜானுக்கு கூழ் குடிக்கிறீங்க. எத்தனை காங்கிரஸ்காரங்க பண்றாங்க, எத்தனை திமுக பண்றாங்க? அது மத சார்பு இல்லையா? இப்பதான் திரு ஜி கே நாகராஜ் இப்பதான் ரொம்ப நியாயமா பேசுனீங்கன்னு சொல்ல, இப்ப நீங்க உடனடியாக இஸ்லாமியர்களுக்கு போய் கூழ் குடிக்கிறீங்க சார். நம்ம அரசியல்வாதி கோயிலுக்கு போறது இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா? கோயிலுக்கு போயிட்டு பிரச்சாரத்தை கோயில்ல இருந்து தொடங்குனது நீங்க பார்த்தது இல்லையா? மத சார்புனா எல்லாமே மத சார்பு தான். நீங்க அப்படி பார்க்காதீங்க. நாங்க மத சார்பு அற்று செய்யறோம். எப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கும் நாங்க தரிசனம் கூட்டிட்டு போறோம். இவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு வாஜ்பாய் காலத்துல 70% மானியம் கொடுத்தோம். இன்னைக்கும் எல்லா மதத்தையும் இணைச்சு நாங்க கொண்டு வரோம்.
நாங்க பிரிவினைவாதம் பேசல. காங்கிரஸ் வந்திருக்கணும், கம்யூனிஸ்ட் வந்திருக்கணும், இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கணும். இவங்க உண்மையான இந்தியா விரும்பினா, ஒன்றுபட்ட இந்தியா விரும்பினா இவங்க ஒண்ணு சேரணும். இவங்க வாக்கு வங்கி அரசியல் செய்யறாங்க, வாக்கு வங்கி அரசியல் செய்யறாங்க, மக்களை பிரிச்சு விடுறாங்க. அதான் என்னுடைய கருத்து. சுகுணாதேவன், நான் வரேன். ஒண்ணும் இல்ல, பாருங்களேன், ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு போனாதான் இந்திய ஒருமைப்பாடோட ஏற்றுக்கொண்டவங்கன்னு சொல்லுவாங்களாம். இப்ப எப்படி கொண்டாலும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அப்ப இவங்க ஏற்கனவே இவரே சொன்னாரு, ஐயா மசூதி இடிச்சு கோயில் கட்டுவதுதான் பாஜகவுடைய திட்டம், அதை நாங்க நிறைவேற்றிட்டோம் இவர் சொல்றாரு. இவங்க இப்படி ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான மசூதி இடிப்ப ஒரு திட்டமா வச்சிருக்குமா? அதன் அடிப்படையில கோவில் கட்டுவாங்களாம். அந்த கோவில் திறப்பு விழாவுக்கு வராதவங்க எல்லாம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரிகள். இத பாக்குற நேயர்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். இந்த மாதிரியான பேச்சு எவ்வளவு மோசமானது என்பதை அவங்க புரிந்து கொள்ள. ஜி.கே. நாகராஜ் பேசுனது 2 தகவல் பிள்ளைகள், அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்து மதத்தில் 5 பிரிவுகள், மொத்தம் 6 பிரிவுகள்: சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், காணபத்தியம். அதுவே அடிப்படையில் தவறான ஒன்று. ரெண்டாவது ராமர் கோயில் அங்கே 100% முடிந்து விட்டது அப்படிங்கிறாரு. கிடையாது. வேற யாரும் சொல்ல, அந்த கோயில் கட்டுமான குழு தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா அவர் நேற்று சொல்லியிருக்கிறாரு, 3 தலங்களை ஒரு தளம் தான் கட்டியிருக்கோம், டிசம்பர் மாதம் தான் முடியும்னு சொல்லியிருக்காரு. கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலுக்கு தான் இங்கே குடமுழுக்கு நடத்துகிறது. அடிப்படையில் 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன். முடிவடைந்து விட்டது. நீங்க பார்க்கலாம், பணிகள் முடிவடைந்து விட்டது. பணி முடிவடையலன்னு சங்கராச்சாரியார் சொல்றாரு. கட்டுமான குழு தலைவர் சொல்லுகிறார், கோபுரங்கள் முடிவடையல சார், அங்க கருவறை மட்டும் தான் சார் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபுரங்கள் நம்ம சிஸ்டம் மாதிரி இல்ல. தமிழகம் போல அங்க கோபுர கலசங்கள் வைப்பது அல்ல. சிஸ்டம் தமிழ்நாட்டிற்கும் அங்கேயும் மாறுபட்டு இருக்கிறது. ஒண்ணும் இல்ல சார், பிப்ரவரிக்குள்ள ஒரு தேதி கொடுங்க, அதுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணிரலாம் தேதி குறிச்சு அவர் சொல்றாரு சார். பிப்ரவரி மாசம் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது சார். தேர்தலுக்கு முன்னதாக சொல்லப்பட்டதாக அவங்க சொல்றாங்க சார். அந்த கட்டுமான குழுவினுடைய தலைவர் சொல்றாரு, நீங்களும் நானும் பேசுறது இல்ல, நடைபெறுமாங்க. சரி, முடிச்சிருங்க சுகுணாதேவன். 100% பணிகள் முடிவடையவில்லை என்பதுதான் ஒரு தரவு ரீதியாக பார்க்கறது. இன்னொன்று இப்போ இவங்க பேசினதுல பாரதம்ங்கிறது ஆன்மீக பூமிங்கிறது 100% உண்மை கிடையாது. அன்னைக்கு வேதமோ இல்லை மற்ற தத்துவங்களும் இருந்த காலகட்டத்திலேயே அதை மறுத்து லோகாயுதவாதத்திலிருந்து சாங்கியம்லேருந்து நிறைய தத்துவங்கள் இங்கே உருவாகி இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்பயுமே இங்கே பாலாரும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். இங்கே சாதி இருந்திருக்கு, தீண்டாமை இருந்திருக்குது, உடன்கட்டை ஏறுதல் இருந்திருக்குது, இதெல்லாம் மறுத்து நிறைய எழுதப்பட்டிருக்குங்கிறதா அடிப்படையான ஒரு விஷயம். இதெல்லாம் கூட விட்டுரும். ஒரு ஆன்மீகம் மதம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு தைப்பூசத்தை விடுவாங்க, ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் திருவிழா, அங்கே லோக்கல் ஹாலிடே விடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அயோத்தியில் கட்டக்கூடிய கோயிலுக்கு பாண்டிச்சேரியில் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் 6 நாள் லீவ் விடுறீங்க. அப்போ இது ஒரு தேசிய திருவிழாவாக மாற்றுவது என்பதே ஒரு மதத்தை அரசியலாக மாற்றுவதுதான். இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். மற்றபடி அவர் விரதம் இருப்பது, கோயில் இருப்பதுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. இதை அரசியலாக மாற்றி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஜெண்டாக மாற்றுவது என்பது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராக வேண்டும் என்று பல போராட்டங்கள், பல கூக்குரல்கள் இங்கே எழுகின்றன. ஆனால் மோடி அவர்கள் எப்படி அதை செய்யலாம் என்று ஒரு சங்கராச்சாரியார் சொல்லிவிட்டதை பெரிதாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? பூரி சங்கராச்சாரிய மோடி எடுத்து பேசணும், அங்கதானே பேசணும். உடன்பாடு இல்ல, தமிழ்நாட்டுல உங்க நிலைப்பாடு சொல்லுங்க. பூரி சங்கராச்சாரிய மோடி பேசணும். சரி சரி, மக்கள்கிட்ட சொல்ல அனுமதி, மக்கள்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்ல அனுமதிங்க. நான் மக்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். திரு அருணன் உங்களுக்கான நேரம் நிறைய இருந்தது. நித்யானந்தன் முடிச்சிடும். நேர்பட பேசி நேயர்களுக்காக நான் பேசுகிறேன், அவங்க சிந்திக்கட்டும். அவங்களோட சிந்தனைக்கான சில விஷயங்கள் ஆச்சுங்களா? பாருங்க எப்படி நான் எதை சொல்லிட்டு வந்தேங்கிறதே நமக்கு. அவர் என்ன கேட்கிறாரு, சங்கராச்சாரியர் நீங்க கண்டுக்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இந்து தர்மத்துல பண்பாடுன்னு சொன்னேன், விழுமியங்கள் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். ஒரு மடாதிபதியோ ஒரு ஆதீனமோ சரி ஒரு கருத்தை சொன்னால் அதை எதிர்த்து சொல்வது என்பது இந்து தர்மத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரியவர்கள் சொல்வதை தவிர பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்சது. சரி, அப்ப மோடி செய்வது தப்பு நீங்களும் சொல்றீங்க. நான் தப்பு ரைட், நான் யாருங்க அதை முடிவு பண்றதுக்கு? இல்ல சார், உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க நேயர்களுக்கு கருத்து சொல்லுங்க. கண்ணப்ப நாயனார் தன்னுடைய காலை வைத்து சிவனுடைய கண்ணை அடையாளம் பார்த்து தன் கண்ணை வைத்தார். சாமி மேல கால் வைக்கிறது ஏத்துக்குமா ஆன்மீகம்? இந்து ஏத்துக்குவானா? ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அதனால இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, அடிப்படைவாதத்துக்குள்ள இதை சேர்க்காதீங்க. இது ஒரு பரந்த விரிந்த விஷயம். சர்வ தர்ம சமபாவனா தான்
இந்த நாட்டினுடைய விஷயங்கள் சர்வ தர்ம சமபாவனா தான். எல்லாத்துக்கும் மேலே துறவு அப்படிங்கிறது. என்னமோ ஜாதி இருந்தது, அது எப்போது ஜாதி? உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ரிக்வேதம் தான் முதல் வேதம், இருக்கிற வேதங்கள்லேயே முதல் வேதம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் எங்காவது ஜாதி குறிப்பிட்டிருக்கா? மனு தர்மம் சொல்றார். மனு தர்மத்திற்கு விரோதமாக மோடி போகிறார். நம்முடைய எப்படி சொல்றார் பேராசிரியர், மனு தர்மத்துக்கு விரோதமா போறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தானையா தரணும்? ஏன் மக்களை தூண்டி விடுறீங்க? ஆக நீங்க அரசியலாக்குறீங்க. ஆக நம்முடைய கடமைகளை, அதாவது மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய சாராம்சமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், காமார்த்த தர்ம மோக்ஷ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அறத்தின் வாயிலால் நம்முடைய வருமானம் இருக்க வேண்டும், அறத்தின் வாயிலால் நம்முடைய கடமைகள் இருக்க வேண்டும், அறத்தின் வாயிலாகத்தான் நம்முடைய இல்வாழ்க்கையும் அமைய வேண்டும். அறம்தான் பிரதானம். இல்ல சார், இது ஒரு ஆன்மீக பிரச்சாரமாக இதை செய்வது சரி. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொன்னார். இன்பம் வீடு என்பது அதுதான் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து குழப்பிக்கிறோமான்றதுதான் இன்றைய விவாதம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஆன்மீக பயணமாக இருந்தால் நான் வரவேற்கிறேன். சரி, ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, இது அரசியல் பயணமும் சேர்ந்ததுதான். ஏன்னா கேலோ இந்தியா இவற்றிலெல்லாம் பங்கெடுக்கிறார்கள். எனவே அரசை சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட ஆன்மீக பயணம். பல்வேறு விஷயத்தை வரிசையா தொடர்றீங்க சார். இதுல என்ன உங்களுடைய கருத்துனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப மோடி வந்து அங்க பிராண பிரதிஷ்டை பண்றது சரியா தவறா அது நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது ஆன்மீக பயணம்னா வரவேற்கிறீங்க. அப்ப மோடி செய்யறதை இப்ப எதிர்க்கிறீங்களா? அதை நீங்க சொல்லிருங்க, முடிச்சிடலாம். நேரமாக சரியானது. ஆன்மீக பயணம், அரசியல் பயணம், அர்ப்பணிப்பு பயணம். நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றார். பற்றுக பற்றத்தான் பற்றை நிறைவு செய்யலாம். இது இதற்கு ஒரு முடிவாக சொல்லிருக்காங்க. சரி, இது சொல்லிருக்காங்க. பற்றுக பற்றத்தான் நீங்க நிறைய உங்களுக்கு நேரம் கிடைச்சிருச்சு, முடிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு முடிவாக நாம் சொல்வது என்பது இது ஒரு நீண்ட நெடிய விவாதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் பொறுத்து பார்க்கலாம் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.